அந்த இதுக்குள்ள பிளேயர்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்களான்ற கேள்வி உங்களுக்குள்ள வரும். முன்னாடி நான் வந்து சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி டோனி இன்வால்வ் ஆயிருக்காரா, பிளேயர்ஸ் லைக் ஜடேஜா, சுரேஷ் ரெய்னா பேர்லாம் இப்போ வந்து அடிபட்டு இருந்துச்சு. இவங்க எல்லாம் இன்வால்வ் ஆகி தான் பண்ணிருக்காங்க. இப்ப பிளேயர்ஸ்மே இன்வால்வ் ஆயிருக்காங்க, எல்லாம் அமைதியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் வந்துருச்சு. இதை சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த டைம்ல 2013 நடந்துச்சு பாத்தீங்களா, அந்த கேஸ் வந்து நடந்த ஸ்டார்டிங்ல வந்து டோனி கிட்ட வந்து நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் நடந்திருக்கு. அப்போ ஒரு ஃபேமஸான இன்டர்வியூ அந்த டைம்ஸ் நோவுல வந்து பப்ளிஷ் பண்ண ஒரு இன்டர்வியூல வந்து டோனி வந்து கேட்டிருக்காங்க, திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. ஒரு வாட்டி இல்ல 2 வாட்டி கேட்டிருக்காங்க. நீங்க ஒரு இந்தியன் கேப்டன், நீங்க எப்படி வந்து லைக் இதுக்கு வந்து ஒரு பதில் சொல்லாம இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி, லைக் இந்த ஸ்கேம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த ஸ்கேண்டல் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி 2 வாட்டி கேட்பாங்க. டோனி வந்து அமைதியா இருந்திருப்பாரு, பாத்துக்கிட்டே இருந்திருப்பாரு. இந்த நிபந்தனின் படத்துல வந்து பேசுவாங்கல்ல, இந்த நியூஸ் சேனல்ல பேசுவாங்கல்ல 4 பேரு, அதுல உங்களுக்கு கேட்கல சார், உங்களுக்கு கேக்குதா, கேட்கல எனக்கு, இது மட்டும் எப்படி சார் கேக்குது, அந்த மாதிரி தலைவர் வந்து அமைதியா உட்காந்துருப்பாரு. இது வந்து லைக் நான் வந்து சிஎஸ்கே பிளேயர்ஸ் வந்து இதுல இன்வால்வ் ஆயிருப்பாங்க, அவங்க வந்து பெட்டிங்க்கு போயிருப்பாங்க, காசு வாங்கியிருப்பாங்க, அவங்க வந்து சொன்ன மாதிரி செஞ்சிருப்பாங்க நான் சொல்ல வரல. ஆனா இன்னொரு ரூல் இருக்கு. லைக் வந்து இப்ப பிளேயர்ஸ்க்கு வந்து இதை பத்தின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலுமே, இப்போ யாரோ உங்களை அப்ரோச் பண்றாங்க, இது மாதிரி இந்த அமௌண்ட் வந்து நான் பெட்டிங்க்கு வந்து ஈடுபடுத்துறதுக்காக என்ன அப்ரோச் பண்றாங்க, இல்ல வேற யாருக்கா அவங்க ஃபெலோ டீம் மேட்டுக்கு வந்து அப்ரோச் பண்றதா தெரிஞ்சிச்சுனாலும் நீங்க அதை வந்து இன்ஃபார்ம் பண்ணிடணும் உடனே. அப்படி இன்ஃபார்ம் பண்ணலன்னா அதுவும் வந்து உங்க மேல யுவர் ஃபவுண்ட் கில்ட்டின்ற மாதிரி தான் ஒரு ரூல் இருக்கு. ஆமா, மேபி அது ஐசிசியும் சரி பிசிசியும் சரி போட்டிருக்காங்க. ஐசிசி நிறைய பிளேஸ் இந்த மாதிரி பேனும் பண்ணிருக்காங்க. அதை நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சோ அந்த மாதிரி அப்போ வந்து பரவலா போயிட்டு இருந்ததுன்னா டோனி அமைதியா இருக்காருப்பா, அதனாலதான் வந்து வாயை திறக்க மாட்டாரு. அவங்க பிளேயர்ஸ் ஏதாவது பண்ணிருக்கலாம், மேபி அவரே பண்ணிருக்கலாம், ஜடேஜா ரெய்னாலாம் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தாறுமாறா போட்டு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து ஸ்பெகுலேஷன்ஸ் நிறைய இருந்துச்சு அந்த டைம்ல. எல்லாமே ஸ்பெகுலேஷன்ஸ் தான், நம்மளுக்கு அதுல இருந்து ப்ரூஃப் எதுவுமே கிடையாது. ஆனா இப்படி நடந்திருக்கலாமா, டோனி ஏன் அமைதியா இருக்கணும் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப கேட்கும் போது அவர் வந்து சொல்லியிருப்பாரு, லைக் எங்களுக்கும் பிளேயர்ஸ்க்கும் இதுக்கும், நான் தான் டீம் கேப்டன், பிளேயர்ஸ்க்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது, நீங்க என்ன வேணா பண்ணி செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமா சொல்லியிருப்பாரு. சொல்லிருக்காரு. அந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கிறப்ப அந்த லோதா கமிட்டிலும் சரி முட்டல் கமிட்டிலும் சரி இவரோட ஸ்டேட்மெண்ட் இதுவா தான் இருந்திருக்கு. பிளேயர்ஸ் ஆர் நாட் இன்வால்வ், இஃப் யூ வாண்ட் டு செக் எனி ரெக்கார்ட் யூ கேன் செக், கிராஸ் வெரிஃபை அப்படின்ற மாதிரி ஆணித்தரமா சொல்லிருக்காரு. சோ இது ஏன் அந்த டைம்ல சொல்லலன்றது ஒரு பெரிய கேள்வியா இருந்துச்சு. பெரிய கேள்வியா தான் இப்ப இருக்கு. அது ஒருவேளை அந்த டைம்ல வாயை திறந்து யாரையும் போட்டு கொடுத்துற வேணான்ற மாதிரி அவருக்கு இன்டென்ஷன் இருந்துச்சா, இல்ல வேணாம் எதுக்கு நம்ம தேவையில்லாம ஒரு விஷயத்த சொல்லி ஸ்பெகுலேட் பண்ணுன்ற மாதிரி தோணுச்சா, அது நமக்கு தெரியாது. தோனி மைண்ட் தோனி தான் தெரியும். எல்லா தலைக்கு தெரியும். அப்ப புரியல, இப்ப புரியுது. உண்மையிலே இது பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு.